திருச்சபையை பற்றி, அவருடைய ஊழியர்களை பற்றி சில காரியங்களை பேசும்படி அருள்நாதர் எனக்கு சொன்னார். அவர் சொல்வதை நான் முன்பு வைக்க விரும்புகிறேன். வேத புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12, 13, 16, 20 இவைகளை வாசிக்க கேட்போம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் கொத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். 2:1 எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு தேவன் திருச்சபையின் மகிமையையும் அதை எடுத்து நடத்துகிற தேவனுடைய ஊழியர் போதகருடைய மகிமையையும் அங்கே வெளிப்படுத்துகிறார். 7 பொன் குத்து விளக்குகளை காண்பிக்கிறார். 7 பொன் குத்து விளக்குகளும் என் திருச்சபைகள் என்று சொல்கிறார். 7 சபைகள் என்று சொல்கிறார். 7 நட்சத்திரங்களை தன் வலது கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் இந்த சபைகளின் தூதர்கள் என்று சொல்கிறார். எல்லாவற்றுக்கும் அதிகமாக வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 சொல்கிறது, இந்த பொன் குத்து விளக்குகள் மத்தியில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அதாவது சபைகளின் மத்தியில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இதுதான் நமக்கு மேன்மை, இதுதான் நமக்கு சந்தோஷம். இதே காரியத்தை 2 கொரிந்தியர் 6:18 சொல்கிறார். நான் அவள் மத்தியில் உலாவி, அவள் மத்தியில் வாசம் பண்ணி, அவள் மத்தியில் உலாவி அவள் தேவனாயிருப்பேன், அவள் என் ஜனமாயிருப்பார்கள். நமது மத்தியில் அவர் உலாவுவது தான் நமக்கு பெரிய மேன்மை. 2-3 பேர் எங்கே கூடியிருக்கார்களோ அவள் மத்தி நான் உலாவுவேன் என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, இதுதான் நமக்கு பரவசமூட்டும் ஒரு காரியம். நமது மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 11:4, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், ஆனால் உட்கார்ந்து இருக்கவில்லை, உலாவிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் என்ன பேசுவார்கள் நான் கேட்க வேண்டும், அங்கலாய்ப்புடன் நான் கேட்க வேண்டும் என்று ஆவலோடு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறாரா. வேடிக்கையான ஒரு காரியம் என் நினைவுக்கு வந்தது. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஸ்டேட் பேங்கில் வேலை செய்து வந்தேன். அப்பொழுது அங்கே ஒரு டஃபதர் இருந்தார், பச்சையப்பன் என்று. அவர் ரிட்டையர் ஆகும் நாட்கள் வந்தன. ஒரே கவலை, ஐயோ நான் ரிட்டையர் ஆகிவிட்டால் என் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று. அவருடைய மகன் சரியாக படிக்காதவன், இவனை எப்படி வேலையில் சேர்ப்பது என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அப்பொழுது வங்கியின் தலைவர் சென்னையில் இருந்தார். அவரை வீட்டில் பார்க்கலாம் என்று புறப்பட்டு போனார். வீட்டிற்கு போன பொழுது வாசலில் நின்ற காவல்காரனிடம் தன் கதையை சொன்னார். அவன் சொன்னான், ஒரு காரியம் செய், உன்னுடைய மனுவை கையில் எடுத்துக்கொள், சாயந்தரம் 4 மணிக்கு நீங்கள் வா. ஐயா அப்போதான் தூங்கி எழுந்து அருகில் இருக்கிற எங்கள் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருப்பார். கொஞ்ச நேரம் நன்றாக இளைப்பாறிக் கொண்டிருப்பார். அந்த நேரம் பார்த்து நான் கதவை திறந்து விடுகிறேன். ஒரே ஓட்டமாய் போய் அவர் காலிலே விழுந்து விடு. என்னவென்று கேட்பார். பேசாமல் நீ இதை நீட்டிவிடு. அப்படி இதை பார்த்தவுடன் அவர் மனது உருகுவார். அவர் மனதுருக்கம் உள்ள ஒரு அதிகாரி, நிச்சயமாக உன் மகனுக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னார். அப்படியே இந்த மனிதர் செய்தார். அவர் கேட்டார், நீ யாரப்பா, ஏன் என் காலில் விழுகிறாய் என்று விஷயத்தை சொன்னார். மனது உருகினார். உடனே அவருடைய மகனுக்கு அதே இடத்தில் அந்த கவர் மேலேயே இவனுக்கு வேலை கொடுங்கள் என்று எழுதி அனுப்பிவிட்டார். என் அன்பிற்குரியவர்களே, நாமும் எதற்காக ஆலயத்திற்கு வருகிறோம்?
என் வீட்டில் இருந்து ஜெபிக்க கூடாதா? இல்லை இல்லை. தேவன் தம்முடைய திருச்சபையின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அங்கே நாம் வரும்பொழுது அவருடைய பாதங்களில் விழுந்து கதறுகிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 116:5, நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர். நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர். ஆகவே அவருடைய பாதங்களில் விழுந்து நாம் கெஞ்சுகிறோம். நம்முடைய அங்கலாய்ப்புகளுக்கு அவர் செவி கொடுக்கிறார். சங்கீதக்காரன் சொன்னான், சங்கீதம் 142:1-2, நான் அவருடைய சமூகத்தில் என்னுடைய விண்ணப்பங்களை, என்னுடைய கண்ணீரை, என்னுடைய கெஞ்சுதல்களை நான் ஊற்றி விடுவேன். அவர் எனக்கு கேட்பார், எனக்கு உதவி செய்வார். இதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இதற்காகவே நாம் தேவனை தேடி, மனதுருக்கம் நிறைந்த இயேசுவை தேடி ஒவ்வொரு வாரமும் இங்கே வருகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை அணைத்து முத்தமிடுவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.